க்ளோரி டு காட். தேவனுக்கே மகிமை. இன்றைக்கு நம்ம தேவனுடைய அன்பை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் அவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் மனுஷன் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறார். அதை வெளிப்படுத்துகிற வகையில் ஆதியாகமம் 1:26-27 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமத்தில். இன்னொரு ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 5:8 நம்ம பாவிகளாக இருந்த போதும் கூட கிறிஸ்து நமக்காகத்தான் மரித்தார். இது ஆண்டவரோட அன்பை தெளிவாக வெளிப்படுத்துது. ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை கண்டுக்காமல் தூக்கி போட்டிருக்கலாம். இவங்க வணங்கா கழுத்துள்ள மனிதர்கள் என்று தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி விடலை. இது மட்டும் இல்லை, நம்ம சோர்ந்து போகிறப்பெல்லாம் நம்மளை நேசிக்க யாருமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட போதெல்லாம் நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி தேற்றுகிற தேற்றுவாளா இன்று வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம கேட்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் குறித்த காலத்தில் நமக்கு கொடுக்குறாரு. இப்படி எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்காக செஞ்சுருக்காரு நம்ம அப்பா. ஆனால் அவருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? அவர் மேலே நிஜமாக அன்பாக தான் இருக்கோமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கு எல்லாரும் உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க, நம்ம அப்பாவை நம்ம நேசிக்கிறோமா அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்ட உடனேயே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரை சந்தோஷமாக நம்ம சேவிக்கிறதும் அவர் மேலே அன்பாக இருக்கிறதுன்னு இருக்கும். இதுவே கொஞ்சம் தாமதம் ஆனால் கூட ஐயோ அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறோம் ஆண்டவரை பார்த்து. இது நிஜமான அன்பா? ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் முறுமுறுத்தா கூட ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு ஒரு நாளும் குறைஞ்சி போகாது. நம்ம எவ்வளோ லக்கின்னு பார்த்தீங்களா? இப்படி ஒரு நல்ல பிதா நமக்கு இருக்கிறது. இந்த மாதிரி ஆண்டவர் மீது அன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு மோசே கற்றுக் கொடுத்துருப்பாரு. அப்போது என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, உங்களை அடிமை தேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த உங்கள் அப்பா உங்கள் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார், அதுபோல் நீங்களும் உங்கள் அப்பாவை அன்பாக தேடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எவன் ஒருவன் முழு அன்போடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை தேடுகிறானோ அவன் மீது கர்த்தர் விருப்பமாக இருப்பார். இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அன்பாக இருக்கிறதுனா எப்படி ஆண்டவரிடத்துல நம்ம அன்பை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பண்ணணும். அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக தினமும் ஆண்டவரை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுவும் முழு மனதோடு முழு ஆத்துமாவோடும் தேடி ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆண்டவருக்கு மட்டும்தான் புகழ் எல்லாமே. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்போவுமே ஆண்டவருக்கு கொடுங்க. என்றென்றைக்குமே ஜெபம் பண்ணவும் பைபிள் வசனம் வாசிக்கவும் மறந்துடாதீங்க. முதல்ல தேவனிடத்தில் அன்பாக இருங்க. அதற்கப்புறம் உங்கள் சுற்றில் இருக்கிற எல்லாத்து மேலேயும் அன்பாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் அன்பாக இருக்கிறது ஆண்டவர் பார்ப்பார். அதே போல் ஆண்டவர் கூட பேசாமல் இருக்காதீங்க. நீங்கள் பேசினா அப்பா கண்டிப்பாக உங்கள் கூட பேசுவார். இனிமேல் கண்டிப்பாக ஆண்டவர் மீது அன்பாக இருப்போம். ஒரு ஜபத்தோடு முடிப்போமா? அன்பின் இயேசுவே, இன்று எங்களை வழிநடத்தும் ஒவ்வொரு பாதையும் உம்முடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறையட்டும். என் மனதை அமைதியினால் நிரப்பி என் வார்த்தைகள் பிறரை உபகரிக்க உதவட்டும். இன்று நான் செய்யும் செயல்கள் எல்லாம் உம்மை மகிழ்விக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கும் அறிவை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.